Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு சிக்கனில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி பார்க்கலாம். குக்கரில் ஈஸியாக ஒரு விசில் வச்சா போதுங்க. இந்த குழம்பு நமக்கு சட்டுன்னு ரெடி ஆயிரும். இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக உங்களுக்கும் வரும். நல்ல வாசனையாக வீடே கமன்னு இருக்கக்கூடிய இந்த குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். அதனால் குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட்டான பிறகு கொஞ்சம் பிரிஞ்சி இலை, 2 பீஸ் பட்டை, ஒரு 4 கிராம்பு, அது கூட ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்தளவு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு வந்து நமக்கு இனிப்பு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அந்த வெங்காயத்தோடைய இனிப்பு இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டால் நமக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போது இந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் பெரிய வெங்காயம் நான் ஒரு பாதி பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி, அதையும் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளியில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா இதில் வாஷ் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு சிக்கனுடைய கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வதங்கணும். அது வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா கலர் மாறி வதங்கி வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்ட பிறகு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் நான் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து ஒரு 3.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போவே சேர்த்து வதக்கிக்கலாம். சிக்கன் வதக்கும் போதே உப்பு சேர்த்து வதக்கினா தான் சிக்கனில் நல்லா அந்த உப்பு சார்ந்து வரும். நீங்கள் கடைசியாக குழம்புல உப்பு சேர்த்திங்கன்னா சிக்கனில் வந்து அந்த உப்பு பிடிக்காது. அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலா பொருளில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா சிக்கனோட சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். நல்லா இடையில கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நம்ம சேர்த்த அந்த மசாலா மல்லி மிளகாத்தூள்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும், கொஞ்சம் நனைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சுட்டா நமக்கு குழம்பு ரொம்ப தண்ணி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு சிக்கன் லைட்டாக அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க.
உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா வர மாதிரி கலந்து விட்டுட்டு குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சா அப்படின்ட்டு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நம்ம அந்த ஊற்றின எண்ணெய் பூரா நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமன்னு வாசனையாக இருக்குங்க. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.